இந்திய பாடகர்களில் யாருமே சாதிக்க முடியாத ஒரு சாதனையை செய்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். எஸ்பிபி பாடிய தமிழுக்காக பாடிய முதல் பாடல் எது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம இந்த வீடியோவில் உள்ள செய்தி. ஆயிரம் இலவேவா ஓர் ஆயிரம் இலவேவா. இதுல வந்து அடிமை பெண் அப்படிங்கிற படத்துல பாடின அந்த ஆயிரம் நிலவேவா கேவி மகாதேவன் மியூசிக்ல பாடின பாட்டு தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு பாடல் பாடிட்டார் அவர் சாந்தி நிலையம் அப்படிங்கிற படத்துல ஜெமினி கணேசன் நடித்த திரைப்படத்தில் இயற்கை என்னும் இளைய கண்ணி அப்படிங்கிற பாடல். அந்த படத்துக்கு MS விஸ்வநாதன் மியூசிக். ஆனால் உண்மை நிலை என்னவென்று ஆராயும் பட்சத்தில் கிடைத்த தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1969 அவர் MS விஸ்வநாதனுடைய மியூசிக்ல பால்குடம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அது 1969 தான் ரிலீஸ் ஆகுது. ஜனவரி மாதம் 14 ரிலீஸ் ஆகுது. அதில் தான் சுஷீலாவோட எஸ்பிபி பாடின முதல் பாடல் அப்படிங்கிறாங்க. அதுதான் ரிலீஸ் ஆனிச்சு. பால்குடம் தான் AVM ராஜன் புஷ்பலதா நடித்த திரைப்படம். அது பட்டு அப்படிங்கிறவங்க தான் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை. ஆமா, அது மிக பெரிதாக போகவில்லை அந்த படம், அதனால அந்த பாடல் பெரிதாக பேசப்படவில்லை என்பதுதான் உண்மை. என்னைக்குமே ஒரு ஹீரோ வேல்யூ இருக்கணும். AVM ராஜன் பெரிய ஹீரோ தான், புஷ்பலதா மிகப்பெரிய ஹீரோயின் தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்ற ஸ்டார்ஸுடைய வேல்யூலாம் இருக்கணும். மற்ற கோ ஆர்டிஸ்ட்லாம் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்லாம் இல்லை அந்த திரைப்படத்தில். ஒன்று அதை டைரக்ட் பண்ண யாருன்னு கேட்டிங்கன்னா பட்டு அப்படிங்கிறத தான் டைரக்ட் பண்ணாரு. யாரோ ஒரு நார்த்லேருந்து வந்தவங்க தான் தயாரிச்சாங்க அந்த படத்தை. தூயவங்கிறத கதை எழுதினாரு. இசை MS விஸ்வநாதன், மெல்லிசை தான் மியூசிக் பண்ணது. இருப்பினும் கூட அந்த பாடல் ஒரு பெருமையாக பேசப்படவில்லை. அந்த பாடல் தான் முதலில் ரிலீஸ் ஆனது. ரிலீஸ் ஆன டேட் வந்து ஜனவரி 14, 1969 ஜனவரி மாதம் 14 தான் ரிலீஸ் ஆகிறது அந்த பாடல். என்றால் அந்த அடிமை பெண் அப்படிங்கிற பாடல் இருப்பது அதுவும் 1969 தானே அப்படின்னு ஒரு விவரம். உன்னதான் 1969 தான் அடிமை பெண் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் அது வந்து மே மாதம் 1 மே தினத்தன்று தான் அடிமை பெண் ரிலீஸ் ஆகின்றது. பால்குடம் என்பது ஜனவரி மாதம் 14 ரிலீஸ் ஆகுது. எஸ்பி பாலசுப்ரமணியம் introduced his first tone and voice to the Tamil film is பால்குடம். That's the true news. ஆனால் இன்னொன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே 1966 MS விஸ்வநாதனுடைய மியூசிக்கில் வந்து எஸ்பிபி பாடியிருக்காருன்னு சொல்கிறாங்களா, அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பாடல். அந்த படம் ரிலீஸ் ஆகவில்லை. ஆமாம், ஹோட்டல் ரம்பா அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இது நல்லா எடுத்தாங்க அந்த படம்லாம். படத்தை ஷூட் பண்ணி பாதி அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அது. ஆனால் அந்த படம் வெளியாகவில்லை. அதில் வந்து மெல்லிசைமனார் தான் மியூசிக், விஸ்வநாதன் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. அத்தானுடன் நான் இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு அப்படிங்கிற ஒரு பாடல். அது வாலிதான் எழுதியிருப்பார் அந்த பாடலை. அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு. அந்த பாடல் வெளிவந்தது, ஆனால் இசைத்தட்டுக்கள் வரவில்லை. அதை ரெக்கார்டிங் பண்ணாலுமே கூட அந்த பாடல்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகவில்லை. அதனால அது அஃபிஷியலி இட் வாஸ் சப்ரஸ்ங்கிறது டெலிட்டட். அது வந்து அஃபிஷியல் நோட்ல வராது. அது ஆஃபீஸ் நோட்ல வர்றது எது, மியூசிக் ஆஃபீஸ் நோட்ல வர்ற அஃபிஷியலி நியூஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் பால்குடம் தான் எஸ்பிபியினுடைய முதல் பாடல். 1969 ஜனவரி மாதம் 14 ரிலீஸ் ஆகிற பாடல் இது. அடுத்தது தான் 1969 அடிமை பெண் ரிலீஸ் ஆகுது. நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இயற்கை என்னும் இளைய கண்ணி அப்படிங்கிற சாந்தி நிலையத்துல ஜெமினி கணேசனுக்காக MSV இசையில எஸ்பிபி பாடிய பாடல். சாந்தி நிலையம் அப்படிங்கிற படத்துல வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வாய்ப்பு எப்படி கிடைத்தது அப்படிங்கறத பார்ப்போம். இவர் முதல்ல தெலுங்கு படங்கள் நிறைய பாடிட்டு வந்திருக்கிறாரு. 65 ஒரு தெலுங்கு படத்தெல்லாம் பாடிட்டாரு எஸ்பிபி. அந்த குரல் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு பேஸ் கம், அந்த ஒரு மாதிரியான ஒரு டெப்தா இருக்குது. அதனால இவரை பயன்படுத்திக் கொள்ளலாம். முன்னாடியே ஒரு மேடை கச்சேரிகள்லாம் நடத்தி வருகின்றார் எஸ்பிபி. அந்த மேடை கச்சேரிகளில் வந்து வாத்தியக்கருவிகள் வாசித்தவர்கள் யார் என்றால் பாவலர் பிரதர்ஸ். அது முக்கியமான தகவல். இளையராஜா, பாஸ்கர், அது மாதிரி கங்கை அமரன்,
இவர்கள் தான் அதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ். அதில் லீட் மேன் யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்பிபி தான். பாவலர் பிரதர்ஸ் வந்து தனியாக அவங்க இசைக்குழு ஆரம்பித்து தனியாக செப்பரேட்டாக அவங்க குழு வச்சிருக்கும் பொழுது பாவலர் பிரதர்ஸ்னு வரும். அது அல்லாமல் மற்ற பாடகர்களுக்கு வாத்தியக்கருவிகள் வாசிக்க செல்வார்கள் இளையராஜா குழுவினர். அப்பொழுது பார்க்குறாங்க, அப்போ பேர் அவர் இளையராஜா கிடையாது, அவருக்கு இயற்பெயர் அவருடையது. அப்போ ஞானதேசியங்கிற பேரில் தான் அவர் வந்து ஹார்மோனியம் வாசிக்கிறார். ஆக்சுவலாக அது கிட்டார் தான் வாசிச்சாராம் இளையராஜா எஸ்பிபியினுடைய மேடை கச்சேரி. எம்எஸ்வி அந்த கச்சேரியை பார்க்கின்றார். எஸ்பிபி ஒரு அழகான பாடலை பாடுகின்றார் அந்த கச்சேரியில். பிபி ஸ்ரீனிவாஸ் பாடிய அந்த பாடல், அந்த மிக பிரபலமான பாடல், அனைவரும் நெஞ்சையும் தொட்ட பாடல் இருக்கின்றது அல்லவா? நிலவே என்னிடம் நெருங்காதே, அந்த பாடல் கவர்ந்திருக்கின்றது. அப்படியே அச்சசல் குரல் அப்படியே இருக்கின்றது என்று பேஸ் இருக்குது. அப்போ நம்ம பேஸ் வாய்ஸ், வி ஆர் அக்வயரிங் பேஸ் வாய்ஸ், நம்ம ஏன் அவரை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று தான் மெல்லிசை மன்னர் எஸ்பிபிக்கு அழைப்பை விட வைக்கின்றார். உடனே ஒப்புக்கொண்டார். உடனே பதிவு செய்யப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். எஸ்பிபியினுடைய அந்த குரல்ல வந்து அவருடைய பேஸ் அவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கு. காரணம் அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு திருச்சி லோகநாதன், சிஎஸ் ஜெயராமன், சிதம்பரம் ஜெயராமன், அந்த மாதிரி டிஎம் சவுந்தரராஜன், அந்த மாதிரி டாப் வாய்ஸஸ் தான் இருந்தது நிறையா. ஒரு சரியான பேஸ் வாய்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்த காலம் அது. பிபி ஸ்ரீனிவாஸ் இருக்கிறாரு, பாலமுரளிகிருஷ்ணன் இருக்காங்க, 2 பேர் தான் பேஸ் வாய்ஸில் பாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு ஒரு இளமையான ஒரு பேஸ் வாய்ஸ் வேணும் அப்படிங்கிற சூழலில் இருந்து தொட்டு எஸ்பிபி இந்த பாடின பாட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. ரொம்ப பிரம்மமாக அமைந்து போனது. அதிலிருந்து இவருக்குன்னு ஒரு கேட்டகரி பண்ணிட்டாங்க. அதாவது the voice and tone of SPB has been categorized as a SPB base அப்படின்னே ஒரு கேட்டகரைஸ் பண்ணுற அளவுக்கு அவருடைய வாய்ஸ் அமைஞ்சு போனது. அதனால தான் காரணம், அதுதான் இவருக்கு டெக்கென்ற வாய்ப்பு கொடுத்து கிடைத்ததற்கு முக்கியமான காரணமே அதுதான். பாடல் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது. என்ன காரணமோ தெரியவில்லை, படம் தள்ளி போகின்றது. அது ரிலீஸ் ஆகிற தேதியை வந்து வேற தேதிக்கு ஒத்தி வைக்கிறாங்க. சாந்தி நிலையம் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை ஏதோ ஒரு நிர்வாக காரணம், அவங்களுடைய தயாரிப்பு நிர்வாகத்தினுடைய காரணத்தினால் ஒத்தி வைக்கப்படுகிறது அந்த ரிலீஸ் தேதி. 68லேயே மார்ச் மாதம் பதிவு செய்யப்பட்ட பாடல் என கூறப்படுகிறது. அதன் பிறகு அந்த படம் தள்ளி போனதால் இவருடைய இந்த பாடல் வெளிவரவில்லை. ஆனால் இசைத்தட்டுகளில் இந்த பாடல் ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு அப்போவே. அதனால் அந்த பாடல்லாம் வந்து எல்லா இடத்திலும் குக்கிராமங்கள் வரை அனைத்து இடங்களிலும் ஒலிக்கின்றது. எஸ்பிபியின் குரல் யாருடைய குரல் என்று கேட்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய புகழ் வாய்ந்த குரலாக இருக்கின்றது. அதன் பிறகு அடிமை பெண் என்கின்ற படத்தில் பாடுகிறார். அதே கேவி மகாதேவனுடைய இசையில் தான். அடுத்து அதே 69இல் ஆனால் எம்எஸ்வி மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகின்றார். அதுதான் பால்குடம் என்றது. நம்ம டைட்டில் பார்த்தோம் இல்லையா, அது அந்த பால்குடம் என்கின்ற படத்தில் அவர் ஏவிஎம் ராஜனுக்காக பாடிய பாடல் தான் முதலில் வெளியானது அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி சொல்ல தேவையில்லை, நம்ம முதலில் சொல்லிட்டு நம்ம அது. பிறகு அவர் ஜானகியுடன் சேர்ந்து ஒரு பாடல் பாடுகின்றார் எஸ்பிபி. அந்த பாடல் மிக பிரபலமான பாடல். அந்த பாடல் திரைப்படம் கன்னிப்பெண் 1969 செப்டம்பரில் ரிலீஸ் ஆகுது. திரைப்படம் ஆரம்பிரப்பன் தான் இதை தயாரித்த, இன்னும் சொல்லப்போனால் மூலக்கதை அவர் தான், திரைக்கதையும் அவர் தான் எழுதினது. ஆரம்பிரப்பன் எழுதிய திரைக்கதை அவருடைய சொந்த படம். காசிலிங்கம் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார் இந்த படத்தை. ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ, வேறு சிவகுமார் நடிச்சிருக்காரு இதில். அது மாதிரி வெண்ணிற ஆடை நிர்மலா நடிச்சிருக்காங்க, லக்ஷ்மி நடிச்சிருக்காங்க, சோ நடிச்சிருக்காரு. அதனால அந்த காலத்தில் ஓடின படம், அந்த ட்ரெண்டிங்கு தகுந்த மாதிரி உள்ள ஒரு படம் இது. 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை ஜானகியுடன் பாடியிருக்கின்றார் எஸ்பிபி. இருப்பினும் அவர் ஜானகியுடன் பாடிய முதல் பாடல் இந்த பாடல் தான். இது ஜானகி தான், அது ஃபீமேல் வாய்ஸ். இதுக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன் தான். வாலி தான் அந்த பாடலை எழுதியிருப்பார். ஏற்கனவே ஜானகியுடன் தெலுங்கில் பாடியிருக்கின்றார் நிறைய பாடல்கள், அதாவது 2-3 பாடல்கள் பாடிவிட்டார். தமிழில் பாடிய முதல் பாடல் இதுதான் எஸ்பிபி ஜானகியுடன். அப்புறம் மற்றொரு செய்தி, இந்த பாடல் தெலுங்கில் இருந்து காப்பி அடிக்கப்பட்ட பாடல். டியூன் வந்து வாஸ் காப்பீட் ஃப்ரம் தெலுங்கு அப்படின்னு ஒரு செய்தி அந்த காலத்தில் ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி அல்ல. இது எம்எஸ் விஸ்வநாதனுடைய சொந்த மெட்டு. இது இங்கிருந்து தான் தெலுங்கில் இது வேறு பாடல்களுக்கு பயன்படுத்தப்பட்டன என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி இது தெலுங்கில் இருந்து காப்பி அடிக்கப்பட்ட டியூன் அல்ல, எம்எஸ்வியினுடைய சொந்த மெட்டு அது. மிகப்பெரிய புகழை தேடித்தந்தது இந்த பாடல் எஸ்பிபிக்கு. அதற்கு அடுத்தாற்போல் ஒரு 5-6 பாடல்களை பாடுகின்றார். அதன் பிறகு எம்ஜிஆருக்காக உலகம் சுற்றும் வாலிபன் என்கின்ற படத்தில் பாடிய பாடலுக்கு பிறகுதான் எஸ்பிபியினுடைய புகழை கூடியது என்கின்றார். அது எந்த பாடல்? அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
இந்த பாடலை எஸ்பிபி பாட வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா அது டிஎம்எஸ் தான். டிஎம்எஸ்ஸுக்கும் எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் கொஞ்சம் பிணக்கு, ஒரு ஸ்னோவாள். கொஞ்சம் என்னுடைய பாடல்கள் அல்லாமல் எம்ஜிஆர் எந்த விதத்திலும் உயர்ந்து விடவில்லை என்று அப்பொழுதிலிருந்தே பேசிக்கொண்டிருந்தாராம் டிஎம் சௌந்தரராஜன். அதனால் ஒரு நல்ல ஒரு குரல் வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்த சமயத்தில் தான் எஸ்பி பாலசுப்ரமணியன் கிடைத்தார். அவரை வைத்து பாட வைக்கலாமே என்று முயற்சித்தது தான் இந்த பாடல். இதற்கு முன்பே எம்ஜிஆருக்கு பாடல் பாடியிருந்தாலும் கூட இந்த பாடல் பயங்கரமான ஒரு ஹிட்டை தந்தது. பாலசுப்ரமணியனுக்கு மிகப்பெரிய புகழை தேடி தந்தது. தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினம். உலகம் சுற்றும் வாலிபன் கூட 1973 வந்தது. ஆனால் 1970 எம்ஜிஆருக்காக எஸ்பிபி பாடிய மிக 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 ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திய ஒரு பாடல். எம்.எஸ். விஸ்வநாதன் மியூசிக். அது வாலிதான் எழுதிய பாடல். அது ஜெயலலிதா தான் ஹீரோயின் அந்த படத்துலங்க. 70 வந்த படம் அது. அந்த பாடலை கேளுங்களேன், அவ்வளோ. அதாவது இதில் கூட நீங்கள் சின்ன சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் தான் பார்க்குறீங்க. நீங்கள் அந்த பாடலை ஃபுல்லாக கேட்கணும். ஒரு மோட்டிவேஷனல் சாங் அது. அற்புதமான பாடல். எஸ்பிபி எங்கேயோ சென்றார் அந்த பாடலை பாடி. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். எம்ஜிஆர் படங்கள் அப்படின்னாலே ஒரு ப்ரீ-பிளான்டாக தான் எடுப்பாங்க. ஆனால் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு திருதுப்புன்னு எடுத்த படம் அது. அதனால் திருதுப்புன்னு எடுத்து மிகப்பெரிய வெற்றியை தந்த படம் அது. அதுவும் குறிப்பாக பாடல்கள், குறிப்பாக இந்த பாடல் நமக்கு எஸ்பிபியை பற்றி தானே அந்த வீடியோ. அதனால் எஸ்பிபி பாடிய எம்ஜிஆருக்கு பாடிய பாடல்களில் மிகச்சிறந்த பாடல் இந்த பாடல் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிக அல்ல. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. இப்பொழுது நாம் கேட்கப் போகும் பாடல் 1971 பதிவு செய்யப்பட்டது. ஹீரோ ரவிச்சந்திரன், காஞ்சனா தான் ஹீரோயின். அது மிக பிரம்மாதமான பாடல், சூப்பர் ஹிட் சாங் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பிபி பாடினது அது. கண்ணதாசன் தான் பாடலை எழுதியிருப்பார். எம்.எஸ். விஸ்வநாதன் தான் மியூசிக். திரைப்படம் இந்த பாடல் பதிவு செய்யப்படும் பொழுது கவிஞருக்கும் மெல்லிசை மன்னருக்கும் விவாதம் வந்து விட்டதாம். நீங்கள் எதுக்கும் போன எல்லா இடத்திலும் அழகாக அப்படியே அச்சு அசலாக உட்காரும். இந்த இடத்துல எனக்கு பிடிக்கல கவிஞரை, இந்த இடத்துல மாற்றுங்க அப்படின்னாராம். அது எந்த வரிகள் என்றால் ஆவணி மாங்கனி. இந்த ஆவணி மாங்கனியில் ஒரு குரல் இடிபடுது, நீங்கள் ஏதாவது மாற்றுங்க அப்படின்னாங்களாம். அதெல்லாம் பாட்டை நீ எழுதி அந்த டியூன் போட்டு வெளியிடு, அதில் ஏதாவது குறை மக்கள் சொன்னாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கவிஞர் சொன்ன பிறகு எம்எஸ்வி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆவணிக்கு தாவணி சரியா இருக்குமே, நீங்கள் ஆவணிக்கு மாங்கனின்னு போடுறது சரியா? நான் கவிஞரா நீ கவிஞரா அப்படின்னு கேட்டாராம் கவிஞர் கண்ணதாசன். சரி பரவாயில்ல, நீங்கள் சொல்லிட்டீங்க, மாங்கனின்னு வச்சிரும் அப்படின்னா அதன் பிறகு இது பதிவு செய்யப்பட்ட இந்த பாடல் மிக மிக பாப்புலரானது. இந்த பாடல் மாதமோ ஆவணி மங்கையோ மாங்கனி. என்ன திரைப்படம் என்று சொல்லவில்லை. உத்தரவென்று உள்ளே வா, ஒரு வித்தியாசமான தலைப்பு. சித்ராலயா பிக்சர்ஸ், சித்ராலயா கோபு தான் அந்த கதையை எழுதியிருப்பார். கதை எழுதுறதோடு மாத்திரம் இல்லை, அவர் வசனம் இல்லை, திரைக்கதையிலும் டச்சிங் இருக்கும். அவருடைய சித்ராலயா கோபு கதை எழுதினார்னா திரைக்கதையிலையும் வசனத்திலையும் அவருடைய பங்கு இருக்கும். சித்ராலயா பிக்சர்ஸும் தயாரிக்கிறது இந்த படத்தை. ஸ்ரீதர் இணை தயாரிப்பு. இது டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளிலே நல்ல நாள் நாயகன் வென்ற நாள். திரைப்படத்தின் இயக்குனர் என்.சி. சக்கரவர்த்தி அப்படிங்கிறவங்க. ஒரு ரொமான்டிக்காக இருக்கும் இந்த ஃபில்ம். லவர்ஸ் தனியே அமர்ந்து ஒரு பார்க்கறது மாதிரி ஒரு கதை இருக்கணும், இந்த படம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் அமைக்கப்பட்ட படம். அப்போல்லாம் ரவிச்சந்திரன் தான் ஒரு ரொமான்டிக் ஹீரோ. இப்போ நம்ம 1890s கார்த்திக் இருந்தார் இல்லையா, அது மாதிரி ரவிச்சந்திரன் ஒரு ரொமான்டிக் ஹீரோ. அவரை வச்சு இந்த படம் எடுத்து நல்ல சக்ஸஸாக ஓடிய படம், நன்றாக ஓடிய படம் திரைப்படம். எஸ்பிபியுடன் இணைந்து பாடியது சுசீலா தான். சுசீலா புதிதல்ல எஸ்பிபிக்கு. ஏன்னா அவருடைய அந்த டெபியூட் சாங்கே அவர் சுசீலாவோட தான் பாடினார். அதனால் அவங்க அந்த வாய்ஸ் காம்பினேஷன் ரொம்ப அருமையாக அமைந்தது என்பது உண்மை. டிஎம் சௌந்தரராஜன், சுஷீலா
அப்படிங்கிறது ஒரு பக்கம். அடுத்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஷீலா அப்படிங்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற பாடலாக விளங்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடினாங்கன்னா. நாயகன் பொன்மணி நாயகி பைங்கிளி. இது என்ன சார் இது? எம்ஜிஆர், ரவிச்சந்திரன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சிவாஜி கணேசனுக்கு பாடினாரா இல்லையா எஸ்பிபி? நிறைய பாடியிருக்கின்றார். இப்பொழுது நாம் கேட்க போகும் பாடல் ஒரு தமிழ் திரையுலகத்தை ஸ்தம்பிக்க வைத்த ஒரு திரைப்படம் அது. அந்த திரைப்படத்தில் டி.எம். சௌந்தரராஜன் நிறைய பாட்டு பாடியிருக்கார் தான், இல்லைன்னு சொல்ல. அவர் பாடிய பாடல்கள் எல்லா பாடல்களுமே இந்த திரைப்படத்தில் ஹிட் சாங்ஸ். இருப்பினும் எஸ்பிபி பாடிய இந்த பாடல், அந்த மகன் கண்ணன் அந்த அட்வொகேட்டுக்காக அருமையான பாடல். இணைந்து பாடியது சுஷீலா தான். அந்த பாடலை கேளுங்களேன். நீங்கள் தனியாக கேட்கணும் அந்த பாட்டை. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த பாடல். வியட்நாம் வீடு சுந்தரம் அவருக்கு மிகப்பெரிய புகழை தெரிவித்த இந்த திரைப்படம் இது. ஏன்னா அவர் எழுதிய கண்ணன் வந்தான் அப்படிங்கிற கதையை தான் இது இந்த திரைப்படமாக எடுத்தார். அவர் எழுதிய படம், அவர் இயக்கிய படம் இது. 1973 நம்ம முன்பு சொன்னது போல தமிழ் திரைத்துறையே ஒரு உலுக்கிய படம் இது. கௌரவம் என்கின்ற திரைப்படம் இது. படத்தை தயாரிப்பதற்கு, படம் போடுறதுக்கு ரொம்ப பயந்தாங்க ஆரம்பத்தில். ஒரு கட்டத்தில் வியட்நாம் வீடு சுந்தரமே தானே சொந்தமாக தயாரிக்கலாமா என்கின்ற யோசனை பண்ணி கொண்டிருந்த பொழுது ரங்கராஜ் அப்படி முன் வந்தார். அவர் தான் தயாரித்தார் இந்த படத்தை. இருந்தாலும் இது வியட்நாம் பிக்சர்ஸ் கிரெடிட்டில் அப்படி தான் வரும். அது வியட்நாம் பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் வரும். இது மிக பிரமாதமாக ஓடிய படம் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிகிறதில்ல. கௌரவம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பாரிஸ்டர் அதுமாரி அவருடைய சன் அவங்க தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அது அத்தனை அருமையாக ஒரு பிரமாதமாக ஓடிய படம் இந்த திரைப்படம். யமுனா நதி இங்கே, தாரை முகம் இங்கே, கண்ணன் போவதெங்கே. சிவாஜியினுடைய நடிப்பை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் கௌரவம் என்கின்ற திரைப்படத்தை பாருங்கள், அப்பொழுதுதான் புரியும் என்பார்கள். அதே சமயத்தில் சில விமர்சனங்கள் எழுந்தன. ரொம்ப ஒரு ஓவர் ஆக்டிங் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் செஞ்சது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் பெரிதாக பேசப்பட்டது இவருடைய நடிப்பு. நான் நடிகர் திலகம் என்கின்ற பெயர் வாங்கியதற்கு காரணம் இந்த மாதிரியான நடிப்புத்தான் என்றெல்லாம் பத்திரிகைகள் பாராட்டின. ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டரையும் கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரையும் தான் சிவாஜி கணேசன் நடித்திருப்பார். இதில் உஷா நந்தினி அப்படின்னு ஒரு மகன் கேரக்டருக்கு ஒரு ஹீரோயின், அதுபோல் பண்டரி பாய், வி.கே. ராமசாமி நடிச்சிருக்காரு, மேஜர் சுந்தரராஜன். கதைக்களம் வித்தியாசமாக இருக்கும். பொதுவாகவே ஒரு நாவலாக கதையாக வந்தது திரைப்படமாக எடுத்தால் அந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறாது. ஆனால் இது ஒரு எக்ஸெப்ஷன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. எப்படி ஒரு கதையாக அதை படிக்கும் பொழுது எத்தனை வெற்றி அடைந்ததோ அதை விட அதிகமாகவே வெற்றி அடைந்தது இந்த திரைப்படம். திரைப்படத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் பாடலை பற்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நான் எஸ்பிபியை பற்றி தர அந்த வீடியோ. எஸ்பிபி சுஷீலா பாடிய பாடல் தான் இது. சுஷீலா தான் பிகின் பண்ணுவாங்க அந்த பாட்டை. ஏறக்குறைய பல்லவி பூராவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சுஷீலா தான் பாடியிருப்பாங்க. சரணம் போகும்பொழுது மட்டும்தான் எஸ்பிபியினுடைய குரல் வரும். எஸ்பிபிக்கு எப்படி இந்த திரைப்படத்தில் பாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அப்படிங்கிறது ஒரு சுவையான செய்தி. நினைக்கும் நினைப்போ புரிகின்றது, சிரிக்கும் சிரிப்போ அழைக்கின்றது. சிவாஜி கணேசன் இரட்டை வேடம், அதாவது தந்தை வேடம் ஒன்று, அடுத்த மகன், அதான் வளர்ப்பு மகன் தான் அந்த வேடம். அது இதில் அப்பாவுக்கு ஒரு வாய்ஸ் டி.எம். சௌந்தரராஜன் கொடுத்தாச்சு. பையனுக்கு ஒரு டூயட் மாதிரி ஒரு சாங் கொடுத்து அதுக்கு அழகான ஒரு இளமையான ஒரு குரல் கொடுப்போமே அப்படிங்கும் பொழுது தான் ஒரு 69, 70, 71, 72 எல்லாம் எஸ்பிபியினுடைய குரல் ரொம்ப வலிமையாக எல்லா இடத்திலும் ஒலித்து கொண்டிருக்கின்றது. இதை ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்.எஸ். விஸ்வநாதனுடைய உதவியாளர். இல்லை இதில் மகன் சிவாஜிக்கு எஸ்பிபி பாடினா நல்லாயிருக்கும் கண்ணனுக்கு அப்படின்னு. அதனால தான் அதுக்கு பிறகு தான் இந்த பாடல் எஸ்பிபிக்கு கிடைத்தது. இதற்கு முன்பே டி.எம். சௌந்தரராஜன் வச்சு அந்த இந்த பாடலை எடுக்கலாம் என்று தான் இருந்தேன். பாடல் எழுதியாயிற்று. கண்ணதாசன் தான் பாடல் எழுதினார், எம்.எஸ். விஸ்வநாதன் தான் மியூசிக்.
அவங்க எல்லாம் பண்ணிவிட்டு இவங்க அந்த டிஎம் சௌந்தரராஜனை வைத்து அந்த பாடலை பாடலாம் என்று இருந்தார்கள். வேறொரு பாடகரை வைத்து மற்றொரு பாடலை, அதாவது பாலூட்டி வளர்த்த கிளி அப்படின்னு ஒரு பாடல் வந்தது இந்த திரைப்படத்தில். ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் அது, எல்லாருக்கும் தெரியும். அது டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். அதை வேறொரு பாடகரை வைத்து பாடுவதற்கு இருந்தார்கள். அதை டிஎம் சௌந்தரராஜனை தான் அந்த பாட்டை பாடினார். ஆக இந்த பாட்டை வந்து எஸ்பிபி கொடுத்துட்டாங்க. கண்ணனின் ஆசைகள் காற்றினில் போவதோ சொல்லடி என் பைங்கிளி. எண்ணற்ற பாடல்களை பாடியிருக்கின்றார் எஸ்பிபி. நாம் ஒரு சில துளிகளை தான் எடுத்திருக்கின்றோம். அது மிகப்பெரிய மகா சமுத்திரம் அது, அவர் பாடிய பாடல். மற்றொரு தருணத்தில் நாம் சந்திப்போம், மற்றொரு வீடியோவை நாம் சந்திப்போம் நேயர்களே. அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.